அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23 தேர்தல் நடக்கும். மே 4ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும். அன்னைக்கு தான் தெரியும் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு யாரு அப்படின்ட்டு. இதுல நம்மளுக்கு ஒரு ஆனந்தமான செய்தி என்னண்டா, நேற்றையோட அந்த கர்மாந்தரம் முடிஞ்சிருச்சு. நம்மளை பிடிச்ச பீடையே விட்டுருச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இன்னிலிருந்து நம்ம நேற்றிருந்தே முடிச்சிருக்கோம். இன்னிலிருந்து என்ன பண்ணோம், நல்லா வேக்கெண்ணெய் போட்டு நாக்கை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வேப்பங்குச்சியை வச்சு விலைக்கு வீழ்ச்சி அடிச்சுட்டு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ட்டு அந்த பதவியிலே அங்கிட்டே வச்சிருவோம். இனிமேலும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்படின்ட்டு கனவுல கூட நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்கள ஒதுக்கி வச்சிடணும். அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்களும் நாங்களும் நம்மள மாதிரி ஒரு பொதுமக்கள் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சுயநலம் உள்ள, ஒரு பதவி ஆசை உள்ள, தாம் பெருமா, தான் பிள்ளை பெருமா, தான் அப்பா பெருமா தூக்கி சுமக்கிற இந்த திராவிட கட்சியை இனிமேல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் உட்கார வைக்கவே கூடாது. தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆடணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது, பொது வழியில் என்ன நடக்குது, விவசாய ரீதியாக என்ன பாதிப்பு வருது, கல்வி ரீதியாக என்ன தமிழ்நாட்டில் வளம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் தமிழர் ஆண்டா தான் தெரியும். அது சீமானண்ணன் ஆண்டா தான் தெரியும். சீமானண்ணனுக்கு இருக்கிற புரிதல், சீமானண்ணனுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், மக்களை காப்பாற்ற வேண்டிய, மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம வளத்தை பெருக்கணும். காட்டை அழிச்சிட்டாங்க, மலையை அழிச்சிட்டாங்க, நீர் வளத்தை குறைச்சிட்டாங்க, வெள்ளாமையை துப்புரவாக வெளியேற்றிட்டாங்க, மாட்டை பூரா குறைச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. எந்த ஒரு வளமும் இல்லாமல் தமிழ்நாட்டை ஆக்கிட்டு முழுக்க முழுக்க இலவச பொருளை பொதுமக்கள் மேலே கடன் சுமதை கொடுத்துட்டு, இலவச பொருளை கொடுத்துட்டு, வாக்கு பறிச்சுட்டு முதலமைச்சர் பதவியில் உட்காந்துக்கிட்டு வெளி மாநிலத்திலிருந்து பொருளெல்லாம் இறக்குமதி பண்ணுறது, அரிசி, பால், பருப்பு வெளி மாநிலத்திலேருந்து இறக்குமதி பண்ணுறது, அப்புறம் தொழிற்சாலையில் பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது. விவசாயத்தை அழைச்சா தானே நம்மளுக்கு வேலை இல்லாமல் இந்த பெரிய கம்பெனி முதலாளிகிட்ட போய் நம்ம வேலைக்கு போவோம். அந்த மாதிரி தொழிற்சாலைக்கு போய் எந்த ஒரு இதுக்குன்னா வேலைக்கு போக நம்மளை வைக்கிறது, நம்மளை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு சொந்தமாக காடு நிலம் வச்சு மாடு கோழி குஞ்சு வளர்த்து சொந்தமாக சுயமாக சம்பாதிச்சுக்கிருந்த நம்மளை இதிலிருந்து வெளியேற்றிட்டு வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வர முதலாளிக்கு நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அவங்ககிட்ட நம்ம கூலிக்கு வேலை போகிற மாதிரி இந்த திமுக அரசும் சரி, திராவிட கட்சி தூக்கிட்டு வர அதிமுகவும் சரி, எல்லாருமே இந்த வேலையை தான் தமிழ்நாட்டு மக்கள் மேலே திணிச்சிட்டு இருந்தாங்க. இதிலிருந்து வெளியேற்றுறதுக்கு தான் சீமானண்ணே நல்ல ஒரு புரிதலோட நம்ம மக்களுக்கு, நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம வளத்தை எப்படி பெருக்கணும், நம்ம வாழ்ந்து நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை வெளி மாநிலத்துக்கு நம்ம வியாபார ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு வியாபார ரீதியாகவும் பெருக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வளம் இருக்குன்னு சீமானண்ணே தொடர்ந்து 15 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணி போகாமல், எந்த ஒரு இதுக்கு அடிப்பணியாமல், தனித்துவமாக ஒரு ஆள் நின்று போராடுறாங்கன்னா அது காரணம் இருக்கணும். அவங்க சீமானனை பார்த்தா சுலபமாக கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு எல்லா கட்சி மாதிரி, எல்லா ஒரு கூட்டணி கட்சி மாதிரி சுலபமாக நம்ம வாக்கை வாங்கி நம்மளோட வாக்கை அவங்களுக்கு விற்றுட்டு அந்த காசை வாங்கி ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ போயிடலாம். ஆனால் சீமானனே அது செய்யவே இல்லை. தொடர்ந்து நம்மளோட நிற்கிறாங்க. மக்களுக்கு புரிதல் வரும், என்னை நம்புவாங்க, அப்போ எனக்கு வாக்கு செலுத்தட்டும், அப்போ நான் முதலமைச்சர் ஆகிறேன், அப்போ நான் நாட்டுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்களை இனியாச்சும் புரிஞ்சு நடந்துக்குங்க, எந்த மாதிரி செயல்படணுண்டு. சும்மா ஓட்டுக்கு காசை வாங்கிட்டோம், பொருள் கொடுத்துட்டாங்க, இப்போ அண்டாவாக கொடுக்குறாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிறந்த நாள்னு சொல்லி இந்த 5 ஆண்டில் இன்னைக்கு இந்த ஆண்டு தான் பிறந்த நாள் வந்திருக்கா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவருக்கு. இல்லை, முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இந்த ஆண்டு தான் வந்திருக்க. இல்லை ஆண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆண்டு மட்டும் எதுக்கு பரிசு பொருள் கொடுக்குறாங்க? இதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாக்கு அவ்வளோ விலை மதிப்பு மிக்க வாக்கை சொப்ப பணத்துக்கும் 1000 2000த்துக்கும் இந்த எதுக்காகாது, இந்த இலவச பொருளுக்கு தான் உங்கள் வாக்கை வாங்குறாங்க. நீங்கள் அந்த சொப்ப பொருளுக்கு ஆசைப்படுறத உங்கள் வாக்கை அவங்களுக்கு வித்துடுறீங்க. இனிமேலும் இந்த மாதிரியான தவறை தயவு செஞ்சு யாருமே பண்ணிடாதீங்க. எல்லாத்திட்டும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுறேன். நீ அவங்க கொடுக்குற அந்த 1000 2000 5000 நம்மளுக்கு எந்த இதுக்கும் பிரயோஜனமாகாது. போகிற போக்கில் செலவாயிரும். அந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த 5000 1000 2000 கொடுக்குறதா நம்ம வீட்டுக்கு குடும்பத்தோட கஷ்டம் தீரப்போதா, நம்மளுக்கு கடை தீரப்போதா, நம்மளை பிள்ளைகளை படிக்க போகிறோமா, இல்லை ஏதாச்சும் ஒரு இதுக்கு பிரயோஜனமாக போதா? எதுக்குமே பிரயோஜனமாக இருந்தது.
வருஷ கணக்கில் இப்போ ஒரு விவரம் தெரிஞ்சதுலேருந்து உழைக்கிற மனுஷங்க நம்ம தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் பேர் இருக்காங்க. அவங்க இத்தனை ஆண்டு உழைச்ச பணமே நம்ம வாழ்க்கையை முன்னேற்றலடா. ஒரு குடும்பத்தில் 4 ஆம்பளை இருந்தால் 4 ஆம்பளை உழைக்கிறாங்க, பெண்ணும் உழைக்கிறாங்க. பெண்ணு உழைப்பும் இருக்குது, ஆண் உழைப்பு இருக்கிறப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகல உழைக்கிறப்ப அந்த பணமே நம்மளுக்கு உதவ மாட்டுது. மீண்டும் மீண்டும் நம்ம கஷ்டத்தில் தான் போய் விழுகிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை அவங்க கொடுக்குற அந்த சொப்ப பணத்துக்கும் அந்த சொப்ப பொருளுக்கும் மூலையில் கிடக்கிற பொருளுக்கும் தான் நம்ம விலை போகிறோமா அப்படின்ட்டு யோசிக்கணும். இனிமேல் அந்த மாதிரி தவற பண்ணிடாதீங்க. அந்த திராவிட கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுறாதீங்க. நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதும் கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது, கல்வி சரியாக கிடையாது, மருத்துவம் சரியாக கிடையாது. நல்ல அப்படியோ தப்பி தவறி படிச்சுட்டா நல்ல வேலையும் கிடையாது. ஒரு விவசாய ரீதியாக எந்த இதுவும் கிடையாது, நீர் வளர்த்து கிடையாது, எதுவுமே கிடையாது. தமிழ்நாடே அழிஞ்சு அல்லோலப்பட்டு கிடக்குது. அவங்க திறமையில வாழ்க்கையில் முன்னேறி வந்தது தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க தவிர ஒரு பொதுவாக அரசு என்ன நடத்துது, தமிழ்நாட்டில் என்ன வழி நடத்துது, என்ன செல்வத்தை கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு கேட்டால் அரசாங்க ரீதியாக எந்த செல்வத்தையும் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப இத்தனை ஆண்டுகளா ஆண்டதுலேருந்து கொடுக்காதப்ப இனியும் அவங்களுக்கு நம்பி அவங்க கொடுக்குற இலவச பொருளுக்கு நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு முட்டாளுங்க எங்கேயுமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். அதே மீறியும் அவங்க இலவச பொருளோ பணமோ கொடுத்தா நீங்கள் வாங்காதீங்க. சொல்லுவாங்கப்பா உங்கள் பணம் தான், உங்கள் தான், வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு ஓட்டை மாற்றி போடுங்க அப்படின்ட்டு சத்தியம் பண்ணிலாம் வாங்கினாங்க அப்படின்ட்டு ஒரு இப்போ பொதுவான ஒரு கருத்து ஏற்படுது. நம்ம பணத்தை வாங்கிட்டோம், சத்தியம் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது, ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் பணத்தை வாங்காதீங்க. அவங்க வாங்காமல் இருந்தால் தான் தெரியும், செருப்படுத்த அடித்த மாதிரி தெரியும். அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. நம்மளை கேள்வி கேட்குறாங்க, நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அது செய்யலை, அது செய்யுன்னு சொல்கிறாங்க. பணம் கொடுத்தாலும் இன்னி அந்த பொதுமக்களுக்கிட்ட நம்ம பாய்ச்சா பழிக்காது. இனிமேலும் பணம் கொடுக்கக்கூடாது. திருப்பி நம்ம தேர்தல் ஜெயிச்சு வந்தால் நம்மளுக்கு நன்மை தான் செய்யணும் தவிர இலவச பொருள் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஓட்டை வாங்க முடியாதுன்ட்டு அவங்களுக்கு புரிதலை பொதுமக்கள் ஆயில நம்ம தான் அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அவங்க எந்த ஒரு இலவச பொருளும் கொடுத்தாலும் தூக்கி மூஞ்சில் எறியணும். அந்த பொருளை அவங்க வீட்டில் வச்சிருந்தா அந்த பொருள் என்னத்தை பண்ணுதுன்ட்டு அவங்களுக்கு தெரியணும். உங்களை ஆட்சியில் வச்சா உங்களுக்கு பதவி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படின்ட்டு கேள்வி எழுப்பினாத்தான் திரும்ப திரும்ப இந்த இலவச பொருளை கொண்டு வர மாட்டாங்க. ஒரு ஒரு சொல்லுவோம் என்னன்னு தெரியுமா, லட்சக்கணக்கில் நகை வாங்குவோம், லட்சக்கணக்கில் துணி வாங்குவோம், லட்சக்கணக்கில் பொருள் வாங்குவோம். ஆனால் அல்ப பணத்துக்கு லட்சக்கணக்கில் நகை வாங்கினாலும் ஒரு கட்டைப்பைக்கு, ஒரு கம்பு பைக்கு, ஒரு பர்ஸு கொடு, ஒரு மூக்குத்தி வைக்க கொடு, ஒரு கொலுசு கொடு அப்படின்ட்டு அந்த 100 ரூபா பைய 500 ரூபா சுத்தமுது பண்ணால் 200 ரூபா மதிப்புள்ள பையா இருக்கும். அந்த பையை கேட்டு மல்லு கட்டுறவங்க தான் நம்ம பைய, நம்ம பெண் பிள்ளைய, நம்ம பொம்பளைய அப்படி இருக்கும். அப்படி இருக்க போய் லட்சக்கணக்கில் இங்கே கோடிக்கணக்கில் வாங்கின பொருள்லாம் தெரியாது. அந்த இலவச பொருளோ அப்படின்ட்டு ஒரு பர்ஸோ ஒரு பையோ கொடுக்குறப்ப அதுக்கு நம்ம மல்லு கட்டுவோம். ஒரு துணி வாங்கினாலும், ஒரு 500 ரூபாய்க்கு துணி வாங்கினாலும் எனக்கு கட்டப்பை 2 குசத்து கொடு அப்படின்னு மல்லு கட்டுற கூட்டத்தை நம்ம அப்படி இருக்க போயிருந்தேன். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிது அந்த திராவிட கட்சி. இந்த திராவிட கட்சி நம்மளுக்கு இலவச பொருளை தூக்கிக்கிட்டு நாட்டை கைப்பற்றிக்கிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதித்த செல்வத்தை அவங்க வச்சுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற செல்வத்தை பூரா அள்ளி வெளிமாநிலத்தில் கொடுத்துறாங்க. அங்கே இருக்கிற செல்வத்தை பூரா கொண்டுக்கு அந்த நம்ம தமிழ்நாட்டில் விலை பொருளாக விலைக்கு நம்ம வாங்குற மாதிரி வச்சிடறாங்க. இந்த நிலைமை தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதில் நம்ம சத்தியம் பண்ணிட்டோம், நம்ம பணத்தை வாங்கிட்டோம், ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல உள்ளவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவங்க சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஓட்டை வாங்கி அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க, நம்ம தொகுதியில் எம்எல்ஏவும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பாதிக்காத ஒரு அவங்கள தண்டிக்காத சாமி நம்மளை எப்படி தண்டிக்கும்? அவங்க சத்தியம் பண்ணி தானே, அவங்க வாக்குறுதி கொடுத்து தானே அந்த நல்லது செய்தே அவங்களுக்கு இந்த மாதிரி ரோடை சரி பண்ணுறேன், தண்ணி வசதி கொடுக்குறேன், கரண்ட் வசதி கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அது பண்ணுறேன்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுத்து தானே அவங்க நம்மக்கிட்ட இருந்து ஓட்டை வாங்கியிருக்காங்க. தலைமையிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஏதாச்சும் நன்மை பண்ணியிருக்காங்களா? எதுவுமே பண்ண கிடையாது. அவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு 1000 2000 வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு உறுத்துரும்பாரு, உலகத்தில் எவனுக்கு உறுத்தாது அப்படி உறுத்தி ஓட்டத்துக்கு அவங்களுக்கு போட்டுனா இந்த மாதிரி தான் நான் சூழ்நிலை நடக்கும். தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. பூரா என்ன சொல்கிறது சொல்லவே முடியாது. கொள்ளை மதுப்பழக்கம் அதிகமாயிடுச்சு.
இப்போ ஆண்களை பூரா உழைப்புல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. சுத்தமாகவே ஆண்கள் காட்டில் இறங்கி உழைக்கிறதவே விட்டுட்டாங்க. பெண்கள் போய் உழைக்கிறாங்க. ஆண்களுக்கு என்ன வேலை? விடிய எழுந்திரிச்சுமா, டீ கடைக்கு போகணுமா, மதுவை குடிச்சுமா, வெள்ளை சட்டையை போட்டுமா, ஏதோ வேலை செய்யறோம்னு கடமைக்கு செஞ்சோமா அப்படின்னு இருக்காங்க. கடுமையாக உழைச்ச மாதிரி இப்போ ஆண்கள் கிராம பகுதியை உழைக்கிறது கிடையாது. பெண்கள் தான் உழைக்கிறாங்க. பெண்கள் உழைச்சாலும் என்ன பண்ணுறாங்க? அந்த வருமானம் பத்தாது. அப்போ இந்த 5-10 இலவச பொருளுக்கு ஆசைப்படுறாங்க. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளாம் உழைப்பிலிருந்து எடுத்துட்டாங்க. சீமானண்ணே சொன்ன மாதிரி வெள்ளாமையிலிருந்து எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தாங்க? தண்ணி இல்லை. தண்ணி எங்கே நிப்பாட்டுனா இவங்க வெள்ளாமை நிப்பாட்டலாம். வெள்ளாமை நிப்பாட்டினா வருமானத்தை நிப்பாட்டலாம். வருமானத்தை நிப்பாட்டினாக்கு வெளி கம்பெனிக்கு போய் வேலைக்கு தேடுவாங்க. அப்போ அந்த வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டுலேருந்து அவங்கக்கிட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சமாக பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க கம்பெனியை தமிழ்நாட்டில் ஊண்டி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். அவங்க பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி வரத்தை குறைக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு அடிமை ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுவே பொட்டல் கடை மாற்றிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த முள்செடி தான் முளைச்சி கிடக்கு. அவர் வெள்ளாமை கடை கூறு போட்டு விற்று வீடு கட்டுறதுக்கும் அடுத்தவங்களுக்கு விற்கிறதுக்கும் தயார் பண்ணிட்டாங்க. அடுத்தவங்க அதை வாங்கி பணம் உள்ளவங்க வாங்கி அதில் ஏதோ ஒரு கம்பெனி நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு நல்லா செழிப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த அறிவு இருக்காது. அதை எல்லாத்துக்கும் விலை பொருளை மாற்றிட்டு இருக்கோம். இதை சரி பண்ணணும்னு தான் சீமானண்ணே ஆட்சிக்கு வந்தே ஆகணும். வந்தாத்தான் தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். திருப்பி ஒரு 5 வருஷத்துக்கு இந்த திராவிட கட்சியோட மறுபடியும் கத்தி போராடி 5 வருஷத்துல சீமானண்ணே கையில் இருந்தால் அந்த நாட்டை, அந்த தமிழ்நாட்டை செழிப்பாக ஆக்குவாங்க. மறுபடியும் இந்த திராவிட கட்சிகிட்ட ஏதோ ஒரு கட்சிகிட்ட நாட்டை கொடுத்துட்டு மறுபடியும் தெருவில் இறங்கி போராடி கத்தி உருண்டு எங்கள் பெண் பிள்ளைய கெடுத்து விட்டாங்க, எங்கள் பையங்களை வெட்டி கொண்டு விட்டாங்க, பொய்யான கேஸ் போடுறாங்க, காவல்துறையில் கொண்டு விடுறாங்க. இப்படி கத்தி உருள்றதுக்கு நல்ல கல்வி இல்லை, நல்ல மருத்துவம் இல்லை, எங்கிட்ட விவசாயம் அழிச்சு போச்சு, அதுக்கு உதவி பண்ண மாட்டுறாங்க, நீர் வரத்து கிடையாது, தண்ணி தர மாட்டுறாங்க. இப்படிலாம் போராடுறதுக்கு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தலைமை ஆட்சியில் தான் சரியில்லை. இத்தனை ஆண்டுகளாக மாற்றி ஆட்சி ஆண்டாங்க. ஏதாச்சும் ஒரு நன்மை செஞ்சாங்களான்டா யோசிச்சு பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த நன்மையும் செய்யலைன்ட்டு. அவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்து நம்ம அவங்களுக்கு போராடி நம்ம கேட்டாலும் கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கோம். போராடி கிடைக்காத சூழ்நிலை இருந்தாலும் நம்ம போராடாமலே நல்ல தலைமை ஆட்சியில் வச்சமாக்கு நம்ம போராடவே தேவையில்லை. எல்லாமே நம்ம கையில் இப்படி சீமானம் இப்படி கையில் கொடுப்பாங்க. இந்தா உனக்கு விவசாயம் வேணுமா, இந்தா விலை வேணுமா, இந்தா உனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சா, இந்தா அதுக்கான லாபத்தை நான் கொடுக்குறேன், நல்லா பிள்ளை படிக்கணுமா, இந்தா கொடு வச்சுக்க அப்படின்ட்டு தூக்கி எல்லாம் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா, இந்தா வச்சுக்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாங்க. மதுக்கடையை துப்புரவாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டா கல்லை இறக்குவாங்க. கல்லை யார் வேணால் குடிக்கலாம், அது பாதிப்பு கிடையாது. இதில் பொதுவாக கிட்னியில் கல் இருந்தால் குடிங்க, கல் குடித்தா அந்த இது கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. கல்லை உற்பத்தி பண்ணுமாக்கு இந்த மாதிரி மருத்துவ குணத்துக்கு அந்த கல் பயன்படும். அதை குடிச்சிட்டோமாக்கு நம்ம மருத்துவரை தேடி போக மாட்டோம். கிட்னியில் கல் இருக்குண்டே அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறவங்க இருக்காங்க, அதில் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க. அந்த கிட்னியில் கல் எதுக்கு வருது? அதிகமாக ஆண்களுக்கு தான் ஒரு எதுக்கு வருது? மதுவை அதிகமாக குடிக்கிறதுனாலதே அந்த பாதிப்பு வருது. அதுலேயும் அரசியல் இருக்குது. எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குனால பொதுமக்களே புரிஞ்சு பார்த்து ஓட்டு போடுங்க. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக திமுக போட்டோம், ஆண்டாண்டு காலமாக அதிமுக போட்டோம், அது என்ன செய்யலோ நாங்கள் அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்ட்டா உங்களை திருத்த முடியாது. அப்புறம் நீங்கள் கத்திட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியும் கிடையாது. திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு நாட்டு வார்த்தை கெடுக்காதீங்க. சீமானண்ணே இந்த மாட்டி கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகியே ஆகணும். அதுக்கான முயற்சியை அதுக்கான இதை நம்ம எடுத்தே ஆகணும். நான் கண்டிப்பாக சீமானனுக்கு வாக்கு அளிக்கணும். அது தயவு செஞ்சு எல்லாத்திட்டையும் கேட்டுட்ருக்கேன், கேட்குறேன். வாக்களிக்க. அப்போ தான் நம்ம தமிழ்நாடை காப்பாற்ற முடியும்.